Hello everyone, welcome to Alice Tech. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா we have to split this video in a two part. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அடுத்த வீடியோல தான் டிஸ்ட்ரக்டார்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ எப்படியோ ஒரு கன்ஸ்ட்ரக்டா இருந்தா கண்டிப்பா டிஸ்ட்ரக்டார்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜாவால there are two parts. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ கன்ஸ்ட்ரக்டர் இஸ் a very important part of Java. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி ஒன் ஆஃப் தி ப்ராசஸ் லைக் பில்டிங். ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் என்ன பில்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? So in first video or in a second video note பண்ணீங்கன்னா தெரியும். So full and full objects பத்தி தான் பேசிருக்கோம். So OOPS concept is very important. So Java ஃபுல்லாவே object and classes basisல தான் இருக்கும். So இந்த object and classes இது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராசஸை பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்கலாம், அப்போ மெத்தட்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். மெத்தட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் தான் அது, ஆனா அது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாது. பட் கன்ஸ்ட்ரக்டர் ஷுட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ எப்படின்னா இட் வில் பி கால்ட் ஆஸ் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன், லைக் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் மெத்தட்னே வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ மெத்தட்ஸ் அப்படின்னு கான்செப்ட்ல போகும்போது அது வேரியஸான பார்ட். இதுவே நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்தீங்கன்னா அது ஒரு தனி பார்ட். ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் யூஸ் டு பில்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ எப்படி பில்ட் பண்ணணும்? இட் ஹெல்ப் ஆஃப் அ நியூ கீவேர்ட். ஸோ கீவேர்ட்ஸ்க்குனே ஒரு செட் ஆஃப் செஷன் இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நியூ கீவேர்ட் வச்சுலாம் என்ன பண்ணா இட் வில் பி ஸ்டோர் யர் டேட்டா இன்டு a மெமரி. ஸோ மெமரின்னு பார்க்கும்போது there are heap memory and constant memoryன்னு சொல்லி ரெண்டு பார்ட். இந்த ரெண்டு பார்ட்ல எனக்கு வேல்யூவையும் அண்ட் டேட்டாவையும் டிஃப்ரெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும், அது கொஞ்சம் எஃபிஷியண்டா மாற்றணும் அப்படின்னா we should use a constructor. ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர் should நேம் ஆஸ் அ கிளாஸ் நேம். இப்போ நான் கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம வந்து ஹவு டு பில்ட் அ ஃபைல் அப்படின்ற டாபிக்ல பார்த்தோம். ஸோ ஒரு கிளாஸ் நேம் தான் எனக்கு ஃபைல் நேமா இருக்கும். அப்போ என்னோட கன்ஸ்ட்ரக்டர் இட் ஷுட் பி சேம் ஆஸ் அ கிளாஸ் நேம். ஸோ நான் வந்து ஒரே கிளாஸ்ல ஒர்க் பண்ண மாட்டேன். இன் ஜாவா there are multiple classes to use a build a program. அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ கிளாஸ் நேம்லயே தான் இருக்கணும் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர் நேம். லைக் ஐ கிவன் a rectangle and என்னோட கன்ஸ்ட்ரக்டர் நேமும் என்ன இருக்கும்? ரெக்டாங்கிள்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் என்ன ஆகும்னா ப்ரோக்ராம்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். இன் மெயின் மெத்தட் we will be declare in a நியூ கீவேர்ட். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னும் போது நியூ கீவேர்ட் வச்சு கிளாஸ் கிரியேட் பண்ணி என்ன பண்ணும்? will be implement the value in same as இதை தான் பண்ணுவோம். அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா we won't create any variable inside the constructor. It is not written explicit. explicitனா என்னன்னா it will be ஒன்லி என்னன்னா நீங்க உள்ள கொடுக்க ரிட்டர்ன் ஒரு ப்ராசஸே கொடுக்க வேணாம். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா பில்ட் பண்ணி என்ன பண்ணும்? ஒரு வேல்யூவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ தேர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். லைக் ஒன் இஸ் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. அனதர் ஒன் இஸ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. லைக் நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் இட் கால்ட் ஆஸ் அ மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெத்தட்ல எப்படி வந்து பேரந்திசிஸ் பிராக்கெட் கொடுத்து உள்ள ஒரு டேட்டாவை இன்செர்ட் பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி இங்க எனக்கு என்ன நடக்கும்னா இட் வில் பி சிமிலர் டு மெத்தட் அண்ட் சிமிலர் டு கிளாஸ். ஸோ அது பாதி இது பாதி ரெண்டுமே கலந்து தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். இன் பிட்வீன் ஸோ அந்த பிராக்கெட்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி கால்ட் ஆஸ் அ பேராமீட்டர். இல்ல எம்டியா இருக்குன்னா இட் வில் பி கால்ட் ஆஸ் அ default. So இதுக்கு எப்படி கோட் பண்ணனும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். And we have to see in a differentiate here also. And okay, let's see the code is here. So கன்ஸ்ட்ரக்டர்ல எப்படிலாம் கோட் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் அப்ளை ஆகும், ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல கன்ஸ்ட்ரக்டர்ன்ற கான்செப்ட் எப்படி அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு இந்த கோட் செஷன் மூலமா பார்க்கலாம். ஆல்ரெடி ஐ ஹாவ் லைக் என்னோட பேக்கேஜ் இருக்கு. ஸோ நான் இதுக்குள்ள போய் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸை நான் கிரியேட் பண்ணும் போதே இட் வில் பி ப்ராசஸ் லைக் யூசர்னு கொடுத்துக்கிறேன். ஏன் யூசர்னு கொடுத்துக்கிறேன்னா லைக் இந்த ப்ராசஸ் எனக்கு என்ன ஆகணும்னா ஸோ யூசிங் பேசிஸ்ல ஆகணும். ஸோ யூசர் ஸோ 1 2 3 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஐ வில் பி கிளிக் ஹியர் ஃபார் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அரே. ஸோ அண்ட் ஐ வில் பி கிளிக் ஹியர் ஃபார் ஃபினிஷ். முடிச்சாச்சு அண்ட் இட் வில் பி ஓப்பன். ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் வந்து என்ன சொன்னேன், கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு யூசர் டிஃபைன்ட். ஸோ நான் என்ன பண்றேன், எனக்கு ஏற்ற மாதிரி நேம்ல கொடுக்கலாம். அண்ட் இட் வில் பி பெர்ஃபார்ம்ட் வித்தவுட் காலிங். நான் என்ன பண்றேன், அது கால் பண்ணாமே அது ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிடும், கால் ஆயிடும். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். அண்ட் இட் வில் பி நேம்ட் ஃபார் சேம் திங். லைக் எப்படி இருக்கும்னா யூசர் அப்படின்னு நான் கிளாஸ் நேம் கொடுத்தேன், தி கன்ஸ்ட்ரக்டர் ஆல்சோ யூசர். அண்ட் நான் என்ன பண்றேன், என்னோட பார்ட் ஃபுல்லாவே வந்து ஒரு பர்டிகுலர் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுது,
ஒரு ஆக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுது, ஒரு ஃபங்க்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா என்னோட கன்ஸ்ட்ரக்டரும் அது என்ன பண்ணும், ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா சிம்பிளா ஒரு லைக் ஒரு வேரியபிள கிரியேட் பண்றேன். இட் வில் பி எ ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்க்கு இல்ல. நான் என்ன பண்றேன், ஸோ ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள கிரியேட் பண்றேன். இட் வில் பி சிம்பிள் வேரியபிள். எந்த வேல்யூவே அசைன் பண்ணல. ஸோ ஐ வாண்ட் டு அசைன் தி வேல்யூ த்ரூ தி கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் மூலமா என்ன பண்றேன்னா ஒரு வேல்யூ அசைன் பண்ணி அதை கால் பண்றேன். எப்படி கால் பண்றேன்னு பாருங்க. ஹியர் ஐ வில் பி கிரியேட்டிங் அ கன்ஸ்ட்ரக்டர். என்ன கன்ஸ்ட்ரக்டர்னா இது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ என்னோட கன்ஸ்ட்ரக்டர் நேமும் என்னோட கிளாஸ் நேமுமே ஒரே மாதிரி இருக்கும். பிகாஸ் இட் வில் பி கன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா நான் கால் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் எனக்கு ஆகணும். ஸோ அதை இப்போ புரியும் நான் எப்படி கால் பண்றேன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் ஐ வில் பி கிரியேட்டிங் எ கன்ஸ்ட்ரக்டர். இங்க ஏன் எனக்கு எரர் காட்டுதுன்னா ஐ வில் பி டசன்ட் யூஸ் தி மெத்தட் பிராக்கெட்ஸ். ஸோ இப்போ புரியுதா, கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு புரியுதா. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், அந்த ரோல்கான வேல்யூவை என் சைட்ல இருந்து கொடுக்குறேன். ஓகேவா. என் சைட்ல இருந்து கொடுக்குற மீன்ஸ் ஐ வில் பி டிஃபைன்ட். நான் என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் டைம்ல கொடுக்குறேன். ஸோ ப்ராசஸ் ஆகாது, எங்கிருந்தும் எங்கேயும் வராது. இட் வில் பி கிவன் ஃபார் மீ. ஸோ இல்ல நீங்க ரன் டைம்ல வாங்குறதுனாலும் வாங்கலாம். அந்த கான்செப்ட் எப்படி இருக்கும், ரன் டைம்ல எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஹியர் ஐ வில் பி டைரக்ட்லி கிவ் தி வேல்யூ ஆஃப் ரோல். ஸோ என்ன பண்றேன், ரோல் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ வில் பி கிவ் தி ரோல். ஸோ டபுள் குவேட்ஸ்குள்ள கொடுக்குறேன். பிகாஸ் ஏன்னா நான் ஸ்ட்ரிங்னு அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரோல் வந்து லைக் என்ன போடுறதுன்னா யூசர் ஆஃப் திஸ். ஸோ ஸ்ட்ரிங்ன்றதுனால நான் ஸ்பேஸ் விட்டே கொடுத்துட்றேன். ஆஃப் திஸ் ஆஃபீஸ். ஒரு ஆஃபீஸோட யூசரை நான் என்ன பண்றேன், இங்க ரோலா கொடுத்துக்கிறேன். ஸோ இட் வில் பி டம்மி டேட்டா. ஸோ அதனால இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஐ வில் பி கம்ப்ளீட் திஸ். எனக்கு இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இதை நான் எப்படி கால் பண்ணுவேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி எக்ஸ்பிளிசிட். ப்ராசஸை மட்டும் தான் என்ன பண்ணும், வாங்கி என்ன பண்ணும், அடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணும். இட் வில் பி பில்டிங் திஸ் ரோல். இங்க இருந்து நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் அசைன் பண்ணேன், இனிஷியேட் பண்ணிட்டேன். அண்ட் இங்க என்ன பண்றேன், அந்த ப்ராசஸ் பில்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி பிராக்கெட் எம்டியா இருந்தா அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. பிராக்கெட் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. அடுத்த பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்க்கலாம் இன் ஹியர் இட் செல்ஃப். ஸோ முடிச்சுட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, ஸோ இந்த ப்ராசஸை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது நான் இங்க என்ன பண்றேன், ஒரு மெத்தடை கிரியேட் பண்றேன். ஏன் மெத்தட்னா இட் வில் பி ப்ராசஸ். ஒரு மெத்தட் எப்படி கால் ஆகுது அண்ட் த்ரூ அதுல இருந்து எனக்கு எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹியர் ஐ வில் பி கிரியேட்டிங் மை மெத்தட். ஸோ மெத்தட் வந்து எனக்கு என்னன்னா ஷோ தி ரோல். அதுதான் என்னோட மெத்தட் நேம். ஸோ ஐ வில் பி கிவ் த பிராக்கெட் அண்ட் ஐ வில் பி ஓப்பன் ஹியர். ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், கொடுத்துருக்கேன். இங்க என்ன மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுமா, இல்ல எனக்கு ஒயர்டா இருக்கணுமா, இல்ல எனக்கு உள்ள கொடுக்குற டேட்டா என்ன கைண்ட்ல இருக்கணுமே நான் சொல்லல. பிகாஸ் ஐ வாண்ட் டு புட் ஹியர் சம் ரிட்டர்ன் டைப். ரிட்டர்ன் டைப்னா ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு வந்து ஒயர்டுன்னு கொடுப்பாங்க, இன்னொன்னு வந்து லைக் டேட்டா டைப்ல இருக்க எல்லா ப்ராசஸுமே கொடுத்தாங்க அப்படின்னா முன்னாடி போடுறது எல்லாத்தையும் ரிட்டர்ன் டைப்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட ரிட்டர்ன் டைப் என்னன்னா வைடு. வைடு ஒன்லி ஒர்க்ஸ் ஃபார் அ எக்ஸ்பிளிசிட் ப்ராசஸ். ரிட்டர்னிங் ப்ராசஸ் லைக் எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும், இல்ல நான் கொடுக்குற ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் வைடு யூஸ் பண்ணுவேன். இல்ல எனக்கு 2 வேல்யூ ஆட் பண்ணும், இல்ல எனக்கு வந்து ஒரு வேரியபிள வந்து என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும், அந்த மாதிரி, இல்ல எனக்கு பூலியன் வேல்யூ கால்குலேட் பண்ணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், டேட்டா டைப்ஸை முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வைடுக்குமே அண்ட் டேட்டா டைப்ஸ் முன்னாடி யூஸ் பண்றதுக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ். ஜஸ்ட் யூ வில் பி யூஸ் ஃபார் எக்ஸ்பிளிசிட் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்காக. ஸோ நான் சிஸ் அவுட்னு கொடுத்துட்டு என்ன பண்றேன், கண்ட்ரோல் என்டர் கொடுத்தேன், இல்ல நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா இட் வில் பி ஹேப்பன். ஸோ ஹியர் ஐ வில் பி ஜஸ்ட் கிவ் தி ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஐ வில் பி ஜஸ்ட் கால் ஹியர். ஸோ என்ன கால் பண்றேன்னு பாருங்க. ஸோ ஐ வில் பி கால் தி ரோல். ரோல்ன்ற வேரியபிள என்ன பண்றேன், கால் பண்றேன். அது எங்க இருக்குன்னா இட் வில் பி டிக்ளேர் இன்டு வேணா லைக் என்னோட கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ முடிஞ்சிச்சு. ஹியர் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ ஏன் இம்பார்ட்டன்ட்னா மெயின் மெத்தட் இட் வில் பி ப்ராசஸ் டு ரன் அ கோட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், லைக் ஐ வில் பி கிரியேட்டிங் மை ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, லைக் கிளாஸ் நேம் கொடுத்துக்கணும். ஸோ கிளாஸ் நேம் user 1 2 3
and I'll be creating an object u1, and here I'll be using a new keyword. It will be store the data in a heap memory. So இப்போ நான் என்ன பண்றேன், newன்னு கொடுத்துட்டேன் இங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கேன், ஸோ அகெயின் ஐ வில் பி கால் திஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணனாலே நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வச்சு தான் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ லிட்ரல் மெத்தட்ல ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து லிட்ரல் மெத்தட், இதெல்லாம் வந்து நியூ கீவேர்ட் யூஸ் பண்ற மெத்தட். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், நியூ கீவேர்டுன்னு கொடுத்துட்டேன். அண்ட் ஹியர் ஐ வில் பி கிரியேட்டிங் தி லைக் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றேன், யூசர் 1 2 3 and the bracket. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடுச்சு, ஒரு கிளாஸ் கால் ஆயிடுச்சு, அண்ட் இங்க ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. இப்போ நான் அடிஷ்னலா எதுவுமே கால் பண்ணா, இதுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் மட்டும் பில்ட் பண்ணா போதும். ஸோ லைக் ஐ வில் பி யூசிங் தி ஆப்ஜெக்ட் யூஸ் u1 டாட் I call the method. Method என்ன, like here the method is show the role. அதான் என்னோட method. So இங்க வந்துருச்சு. I will be give and I will be click here. The method is here. இப்போ நான் இந்த ப்ராசஸர் ரன் பண்றேன். நல்லா நோட் பண்ணுங்க எப்படி எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வித்தவுட் யூசிங் எனி. ஸோ நான் எங்கேயுமே கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணல, இந்த மாதிரி ஆப்ஜெக்டை வச்சு டிஃபைன்டே பண்ணல. இப்போ கிளாஸை கால் பண்ணதுனால தான் இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இங்க பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் கன்ஸ்ட்ரக்டரை காலே பண்ணலையே, இந்த கன்ஸ்ட்ரக்டர் இந்த மெத்தட்குள்ள வந்து அந்த மெத்தட் மூலமா எனக்கு என்ன ஆகுது, ப்ராசஸ் ஆகுது. இட் வில் பி பில்டிங் சம் ப்ராசஸ் த்ரூ தி கிளாஸ் நேம். அப்போ கிளாஸ் நேம் தான் எனக்கு மெயின். கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் ஒரே மாதிரி இருக்கும். இட் இஸ் a rule. And class should like constructor should express a data and not initiating a data. இனிஷியேட் நீங்க பண்ணுவீங்க, லைக் ஒரு ஆப்ஜெக்டை இங்க இனிஷியேட் பண்றீங்கன்னா அதுக்கு டேட்டா மட்டும் தான் வாங்கும், வேற எதுவுமே பண்ணாது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் சொல்றாங்க. ஹியர் ஆஃப்டர் we have to see another type of constructor in this same part.